வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.8 ஃபர்ஸ்ட் சம் வகுத்தல் முறையில் பின்பு பல்லுறுப்புக்கோவைகளின் வர்க்க மூலம் காண்க. செகண்ட் சம் 37 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 28 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x⁴ ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் ஓகேம்மா, 37 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 28 எக்ஸ் கியூப் plus 4x⁴ plus 42x plus 9. இந்த பாருங்கள், இந்த ப்ராப்ளம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இங்கே x² x³ x⁴ அப்படி குழப்பி இருக்குது. அப்போ நம்ம இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுவோமா? 4x⁴ ஹையஸ்ட் டேர்ம், அடுத்து மைனஸ் 22x³ அடுத்து 37x² ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. இதுதான் கரெக்ட் ஃபார்ம். இப்போ இதை வகுத்தல் முறையில் 4x⁴ மைனஸ் 22x³ ப்ளஸ் 37x² ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம வகுத்தல் முறையில் வர்க்க மூலம் காண்க. இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு டைமாக தான் இறக்கணும். ஓகேம்மா, ஃபஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள். ஃபைனலாக என்னது 4x⁴. இதை எப்படி எலிமினேட் பண்ணணும் பாருங்கள். 4x⁴ என்ன செய்யணும்னா ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டு பார்ப்போம். பார்த்தா என்ன கிடைக்கும்? 2² x⁴ தட் இஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணிச்சுமே 2x². கரெக்டு தானம்மா? ஸோ அப்போ இந்த 2x² இதில் போடணும். 2x² இங்கேயும் போடணும், 2x² இங்கேயும் போடணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4x⁴. ஸோ தட் இஸ் மைனஸ் சிம்பிள், தட் இஸ் 0. இந்த டேர்மை அப்படியே நீங்கள் என்ன செய்யணும்? ரெண்டு டேர்மை இறக்குங்க. மைனஸ் 28x³ ப்ளஸ் 37x². ஓகேவாம்மா? இப்போ இந்த இருக்கு இல்லையா, இந்த 2x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது ஒரு மெத்தடாலஜி. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4x². அப்போ இந்த 4x² இங்கே போடுங்க, 4x². தென் நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை பாருங்கள். மைனஸ் 28x³ டிவைடட் பை 4x². இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். தட் இஸ் 7. So minus 7 x² x³ that is x minus 7x. இங்கே என்ன செய்யணும்? மைனஸ் 7x. ஓகேம்மா? இந்த மைனஸ் 7xை வச்சு இங்கே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க. ப்ளஸ் மைனஸ் தட் இஸ் மைனஸ் 7*4 தட் இஸ் 28 x² தட் இஸ் x³ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ் 49 749 x தட் இஸ் x². ஓகேம்மா? இப்போ இந்த சிம்பிளை நம்ம மாற்றி போடுவோம். இந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்மை கழிக்கிறோம். அப்போது ஒரு மைனஸுக்கு அப்படி தான் கழிச்சுமே சிம்பிள்ஸ் மாறத்தனமாக செய்யும். ஸோ தட் இஸ் இது ஃபஸ்ட் டேர்ம் 0, இது மைனஸ் 12 அப்படி தானம்மா? 12 மைனஸ் 12x². அடுத்து இந்த டேர்மை இழக்குங்க. ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஓகேவாம்மா? அதுக்கு பிறகு இந்த டேர்ம் இருக்கணும். 2x² மைனஸ் 7x. இங்கே பாருங்கள், 2x² மைனஸ் 7xை அகெயின் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4x² மைனஸ் 14x. அதை இங்கே போடணும். இங்கே இந்த சைடு 4x² மைனஸ் 14x. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மைனஸ் 12x² டிவைடட் பை 4x². மைனஸ் 12x² டிவைடட் பை 4x². இது தட் இஸ் 3. x² கேன்சல். அப்போது மைனஸ் 3. இந்த மைனஸ் 3ஐ இங்கே கொண்டு போடுங்க. மைனஸ் 3. அப்போ மைனஸ் 3ஐ கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் மைனஸ் 3*4 தட் இஸ் 12x². இங்கே மைனஸ் 3 போட்டிருக்கோம்ல, இங்கேயும் என்ன செய்யணும்? மைனஸ் 3. நம்ம முதல்ல இங்கே -7 கண்டுபிடிச்சோம்லம்மா. இந்த -7 நம்ம
-7 இங்கேயும் போட்டோம், -7 இங்கேயும் போட்டிருக்கோம். அப்படி தானேம்மா? இப்போ நமக்கு ஆன்சர் வந்திருக்குல்ல -3. -3 ஈவு தொகையிலையும் போடணும், இங்கேயும் போடணும். இப்போ -3 ஃபுல்லாக மல்டிப்ளைங்க. மைனஸ் ஆஃப் தட் இஸ் minus, that is plus, that is minus. 3 star 4 12x² plus minus, sorry, minus, that is minus, that is equal to இங்கே வந்து plus 3 3 star 14, that is 42x minus, that is minus, that is plus 3 star 3, that is 9. இப்போ பாருங்கள், எல்லா சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நாம் மாற்றி போடணும். அப்படி தானேம்மா? ஸோ -12x², that is 0. அப்படி தானே? -12x² plus 12x 0 plus 42x minus 42x 0 plus 9 minus 9, that is 0. ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும், இந்த வீடியோ வந்து என்ன செய்யணும், 1 time 2 time ஓட விட்டு படிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு டைம் இருக்குங்களா, 4x⁴ 2x², அது போடும். அதுக்கு பிறகு இந்த 2x² வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 4x². இந்த அதுக்கப்புறம் 4x இன்னும் இருக்கையா -22x³ டிவைடட் பை 4x². இதை ரெண்டையும் அடிஷன் சிம்பிளிஃபை பண்ணணும். டிவிஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிச்சுமே -7x கிடைக்கும். -7x இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, இந்த 2x² - 7x இருக்கு இல்லையா, அதை வந்து அகெயின் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x² - 14x. அதுக்கு பிறகு -12x² டிவைடட் பை 4x² -3 கிடைக்கும். -3 இங்கேயும் போடணும், -3 இங்கேயும் போடணும். போட்டு நம்ம என்ன செய்யணும், மீதி வந்து 0வாக வருது. ஓகேவா? அப்போது இந்த 4x⁴ minus 22x³ plus 13x² plus 42x plus 9 இந்த ஃபங்க்ஷனோட வர்க்கமூலம் என்னது? 2x² minus 7x minus 3 2x. இதுதான் என்னது, இந்த ப்ராப்ளத்தோட வர்க்க மூலம். ஆமாம், இந்த வீடியோவை வந்து நீங்கள் என்ன செய்யணும், மறக்காமல் 1 time 2 time ஓட விட்டு படிக்கணுமா. இந்த வகுத்தல் முறையில் வர்க்க மூலத்துக்கு இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், ஸ்டெப் பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் மறக்கவே கூடாது. என்னம்மா, இந்த வீடியோவை வந்து என்ன செய்யணும், 1 time 2 time ஓட விட்டு நீங்கள் படிக்கணும். ஓகேவாம்மா? அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் கண்டிப்பாக என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவாம்மா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய சம்ஸ் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கம்மா. நான் எல்லா வீடியோவையும் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்காக அப்லோடு பண்ணி விடுறேன். ஓகேவா? உங்களுக்கு தேவைப்பட்ட 7 to 9 வந்து லைவ் டியூஷனுக்கு வந்து லைவாக கூட நான் பாடம் நடத்துகிறேன். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், கண்டிப்பாக லைக் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த வீடியோ படிக்க வைங்கம்மா. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.